அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதம் ஆதிப்பருவம் பகுதி 16. ஒரு நாள் துரோணாச்சாரியார் முன்பு இளைஞன் ஒருவன் தோன்றினான். அவன் பேரு ஏகலைவன். அவன் வேடர்களோட தலைவனுடைய மகனாவான். துரோணாச்சாரியாரோட பாதங்களை வணங்கி தன்னை சிஷ்யனா ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்குறான். துரோணர் அவனை பார்த்தாரு. வேடுவனாக இருந்த அவனுக்கு இராணுவ பயிற்சி தேவையில்லைன்னு எண்ணினாரு. ஆகவே அவனை சிஷ்யனா ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாரு. ஆயினும் ஊக்கமே வடிவெடுத்த ஏகலைவன் ஏமாற்றம் அடையலை. காட்டுக்கு போகிறான். அங்கே துரோணாச்சாரியார் போல மண்ணில் ஒரு உருவம் செய்கிறான். அந்த உருவத்தை குருவா நினச்சி தினந்தோறும் வழிபாடு செய்கிறான். அதை தொடர்ந்து வில்வித்தை பயிற்சி செய்கிறான். அவனுடைய குரு பக்தியும் வில்வித்தையின் மேல் கொண்ட ஆர்வமும் ஒன்று கூடி வியப்பிற்குரிய பலனை தந்தது. செடிகளில் மலர்கள் தோன்றுவது போல அவன் உள்ளத்தில் வில்வித்தைக்கான கலைத்திறன்கள் உருவெடுத்தன. அதிவிரைவில் தனுர்வேதத்தோட ரகசியங்கள் அவனுக்கு தோன்றி தெளிவானான். தலை சிறந்த வில்லாளியாக உருவெடுக்கிறான். குருவம்சத்து ராஜகுமாரர்கள் குருவின் அனுமதி பெற்று காட்டுக்கு வேட்டையாட போகிறாங்க. அவங்க வளர்த்து வந்த நாயும் அவங்களோட காட்டுக்கு போகுது. அங்கு இங்கும் ஓடிய நாய் காட்டில் இருந்த ஏகலைவனை பார்த்து பயங்கரமாக குறைக்குது. ஏகலைவன் தன்னோட திறமையை காட்டும் விதமாக ஒரு கட்டு நிறைய அம்புகளை எடுத்து வில்லில் பூட்டி ஒரே தடவையில் நாயின் மீது அம்பெய்தான். அந்த அம்புகள் நாயோட வாயில் மொத்தமாக சென்று நாயின் வாயை அடைத்தது. பயந்து போன நாய் ராஜகுமாரர்களிடையே திரும்பி ஓடி வந்துருச்சு. இந்த நூதன காட்சியை பார்த்து குருவம்சத்து ராஜகுமாரர்கள் திகைத்து போகிறாங்க. இத்தகைய அதிசய செயலை செஞ்சு பார்த்தா காட்டில் எந்த மான்றனாவது இதே போல் செய்ய இயலுமா என்றும் வனம் முழுவதும் தேடி பார்க்குறாங்க. வனத்தில் அவங்க ஏகலைவனை சந்திக்கிறாங்க. அவன் யார் என்று விசாரித்த போது தன்னை துரோணாச்சாரியாரோட சீடன்னு அறிமுகம் செய்கிறான். அவன் கூறியது ராஜகுமார்கள் மேலும் குழப்பமடைய செய்தது. ராஜகுமாரர்கள் அனைவரும் குருநாதர்கிட்ட நடந்தது அனைத்தையும் சொல்கிறாங்க. துரோணாச்சாரியாரும் திகைச்சு நிற்கிறாரு. துரோணாச்சாரியார் ராஜகுமார்களோட காட்டுக்கு சென்று அந்த இளைஞனை பார்க்குறாரு. பார்த்ததும் அவருக்கு இந்த இளைஞனை பற்றிய அனைத்து ஞாபகமும் வருது. துரோணர் நடந்தவைகள் அனைத்தையும் ராஜகுமாரர்களுக்கு தெரிவித்து குரு பக்தியின் மகிமையையும் மேன்மையையும் எடுத்துரைக்கிறாரு. இந்த கதை உங்களுக்கு மேலும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களே, நீங்கள் லைக் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் எனக்கான ஊக்கத்தை தருது, உங்களுக்கான கதைகளை தருது. மேலும் சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் புதுசாக இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒன்று என்னை ஊக்கப்படுத்துது, உற்சாகம் அடைய வைக்கிது. நம்ம சேனலை தொடர்ந்து வளர்கிறதுக்கு உதவி செய்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இது போன்ற காணொளிகளை கேட்குறதுக்கு நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மகாபாரதத்தோட அடுத்த ஆதிப்பருவத்தோட பகுதி 17 உங்களுக்கு அளிக்கிறதுக்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ஸ் ஆஃப் சன்னு சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் மகாபாரதத்தை இந்த டாப்பிக்கை பொறுத்து உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் அதையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.